Students, 12th standard maths second chapter complex number உடைய introduction பார்ப்போம். Introduction to complex number. So நமக்கு numbers அப்படினு பார்த்தீங்கன்னாக்கா numbers natural number தெரியும். natural number என்னது 1 2 3 4 up to etc. So natural number counting number அப்படினோம். So இதோட ஒரு whole number w equal to 0 1 2 3 up to etc. இது வந்து whole number. So இந்த natural number-ஓட 0 add பண்ணா அது whole number. Okay, next integer natural numbers, whole numbers, next and integers and z equal to another and 0 and plus or minus 1 and plus or minus 2 and plus or minus 3 up to etc. இது integers. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா q அப்படிங்கிற ஒரு ரேஷனல் நம்பர் அப்படின்னா ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னாக்கா p பை q where q is not equal to and 0. ஸோ ஒரு நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கிற ஃபார்ம் பண்ணுற ஒரு நம்பர்ஸ் வந்து அது நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு. ஸோ ரியல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லா நம்பர்ஸும் கண்டெயின் பண்ணி இருக்கிறது ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தெரிஞ்ச ஒரு நம்பர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னன்னாக்கா அதாவது எப்படி பார்த்தோம் செட் ஆஃப் இதுக்காக்கா இது நேச்சுரல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பரோட 0 ஆட் பண்ணாக்கா ஹோல் நம்பர், இந்த ஹோல் நம்பர் இது w, நெக்ஸ்ட்டு ரேஷனல் நம்பர் q and p by q அது பார்த்தீங்கன்னாக்கா இது 1 2 3 up to etc. 0 1 2 3 எல்லாமே இதிலே கண்டெயின் பண்ணி இருக்கு. அதோட 1 by 2 நெக்ஸ்ட்டு அண்ட் 5 by 2 and 5 by 3 இருக்கிறது ஒரு ரேஷனல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் பை அண்ட் இ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் q டேஷ் அப்படின்னு சொல்லலாம். இரேஷனல் நம்பர்ஸ் அதாவது அண்ட் √2 இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இரேஷனல் நம்பர்ஸ். ஸோ இந்த செட்டு ஃபுல்லாகவே கண்டெயின் பண்ணி இருக்கிறது தான் ரியல் நம்பர்ஸ். இந்த செட்டு தான் அண்ட் ரியல் நம்பர் ஆர் எல்லாம். அப்போ ரியல் நம்பர்னால் இதுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே கண்டெயின் பண்ணி இருக்கிறது அண்ட் ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கும்போது இந்த ரியல் நம்பரும் தாண்டி ஒரு இமேஜினரி நம்பர்ஸை நம்மளால் அவசியம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பூமியை விட்டு நம்ம வெளிக்கிறதுக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கற்பனை பண்ணி பார்க்குறோமா இல்லையா. இந்த உலகத்தை தாண்டி ஒரு நிலா இப்படிக்குள்ளார மனிதர் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம கற்பனை பண்ணி பார்க்குறோம். அதுமாரி ஒரு கற்பனை ஒரு இமேஜினேஷன் பண்ணி பார்க்குற நம்பர் தான் நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா இப்போ நமக்கு இது சொல்யூஷன் பண்ண முடியும். x² - 1 ஈக்குவல் டு 0. ஸோ x² ஈக்குவல் டு 1, therefore x is equal to plus or minus 1 அப்படின்னு சொல்லி நம்மளால் இதை சால்வ் பண்ண முடியும் ஒரு குவாடிக் ஈக்குவேஷனாக. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு. ஓகே, இதே x² + 1 ஈக்குவல் டு 0, அதே x² ஈக்குவல் டு -1. அப்போ இதுக்கு ரூட் அடிங்களாக்கா அண்ட் x is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1. ஸோ நெகட்டிவ்க்கு நமக்கு ரூட் எடுக்க முடியாது. ஓகேவா. ஸோ நெகட்டிவ்க்கு நம்ம ரூட் எடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு பாசிட்டிவ் தான் ரூட்டோடைய ஸ்கொயர் ரூட் டெஃபினேஷனு பாசிட்டிவ் அப்படிங்கிறது நமக்கு வரும். ஸோ அப்போ நெகட்டிவ்க்கு ரூட் எடுத்தீங்கன்னாக்கா நம்ம இமேஜினரி நம்பர் i அப்படின்னு நம்ம வைப்பாங்க. ஓகேவா. இமேஜினரி நம்பர் ஸோ யூனிட் இமேஜினரி யூனிட். அப்போ -1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1உடைய வேல்யூ தான் ஐங்கிறது இமேஜினரி ரூட்டோடைய யூனிட் வேல்யூ. ஐயோடைய வேல்யூ கிடையாது. ஐங்கிறது இமேஜினரி அப்படிங்கிற அதனுடைய யூனிட் வேல்யூ. ஓகேவா. அப்போ i² எவ்வளோ எழுதலாம். i² ஈக்குவல் டு i இன்ட்டு i அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாமா. i அப்படின்னா வேல்யூ அளவு ஐனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1, ஐனா வேல்யூ அளவு ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 ஈக்குவல் டு -1 and square root of -1 the whole square இல்லமா. அப்போ ஸ்கொயர் ரூட் கேன்சலேஷன் ஆக -1. therefore i² and i² equal to -1.
ஓகேவா? அப்போ ஐ ஸ்கொயருக்கு வேல்யூ நமக்கு -1 அப்படின்னு தெரியும். நெக்ஸ்ட்டு ஐ பவர் 3. ஐ பவர் 3னா எப்படி எழுதலாம்? ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐ அப்படின்னு எழுதலாமா? ஐ ஸ்கொயர்னா வேல்யூ எழுது -1 இன்ட்டு ஐ. அப்போ ஐ இன்ட்டு -1னா -i. therefore I cube equal to -i. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அண்ட் ஐ பவர் 4. ஐ பவர் 4 கடை ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயர்னா வேல்யூ -1 இன்ட்டு ஐ ஸ்கொயர்னா வேல்யூ -1. -1 into -1 plus 1. therefore I power 4 equal to plus 1. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்டிஜர் மிஸ் ஆகுது. அண்ட் இன்டிஜர் அப்படிங்கும்போது செட்டு இன்டிஜர் and z அண்ணாக்கா and -1 and 0 1 2 3 up to etc. -1 -2 -3 up to etc. ஓகே, நம்ம ஐ ஸ்கொயர் வேல்யூ -1 ஐ கியூப் வேல்யூ -i ஐ பவர் 4 வேல்யூ +1 அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அண்ட் ஐ பவர் 5 எழுதலாம் ஐ பவர் 4 இன்ட்டு ஐ அப்படின்னு எழுதலாம் அப்படின்னா. ஸோ ஐ பவர் 4 அப்படின்னாக்கா +1னா அப்போ 1 இன்ட்டு ஐ. ஸோ 1 இன்ட்டு ஐ ஈக்குவல் டு ஐ. அப்போ ஐ பவர் 5 ஈக்குவல் டு அண்ட் ஐ. ஓகே, நெக்ஸ்ட்டு and I power 6 equal to and I அதாவது I square the whole power 3 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம் அப்படின்னா. ஏன்னா a power m the whole power n equal to a power mn அப்படின்னு சொல்லலாம். 2 into 3 6 தான். ஏன்னா I square வேல்யூ தெரியும். I square வேல்யூ -1 -1 the whole cube equal to -1. next I power 7 equal to and I power 6 into I power I power 7 equal to I power 6 into I power 6 na value தெரியும் -1 into I equal to -i. next I power 8 equal to I power 4 the whole square ரைட் பண்ணாலும் சரி இல்ல I power 4 into I power 4 னு எழுதலாம் சரி. எல்லாமே ஆன்சர் சேமா தான் கிடைக்கும். ஓகே, இப்போ I power 4 னா வேல்யூ தெரியும். I power 4 equal to 1 the whole square equal to 1. next and I power 9. so I power 9 equal to I power 8 into I power 8 னா வேல்யூ 1 into I equal to I. ஸோ இதில் நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரலாம். என்னன்னாக்கா I power 2 னா -1 and I power 6 நாலும் -1 I power next என்னமாக்கா I power 8 என்ன சரி I power 10 கொடுத்து என்ன கிடைக்கும் I power 10 -1 ஆகுது. பவர் வந்து 2 ஆல் டிவைட் ஆகிற மாரி இருக்குது அப்படின்னாக்கா -1னும் 4 ஆல் டிவைட் பண்ணுற மாரி இருந்துச்சுனாக்கா +1னும் கிடைக்கும். ஓகேவா? I பவர் வந்து 2 ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னாக்கா அது வந்து அதோடைய வேல்யூ -1னும் 4 ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னாக்கா அது +1 அப்படி கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் I பவர் 20 ஏன்னா 20 4 ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா இப்போ 4 ஆல் டிவைட் பண்ணோம்னாக்கா அப்போ அதோடைய வேல்யூ என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். ஓகேவா? இப்போ அண்ட் I பவர் 2020 அப்போ 2020 4 ஆல் நம்மளால் டிவைட் பண்ண முடியுமா? முடியும். அப்போ இதோடைய வேல்யூ அண்ட் +1. இப்போ அண்ட் I பவர் 2021 இதோட I பவர் 2020 into I. ஸோ I பவர் 2020 அப்படின்னாக்கா வேல்யூ 1 into I equal to I. ஓகே, ஸோ இதுமாரி நம்ம வேல்யூவை ஃபைண்ட் பண்ணலாம். இதில் ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாக்கா I பவர் வந்து 2 ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னாக்கா -1னும் 4 ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னாக்கா +1னும் கிடைக்கும் அப்படிங்கிறத இதோடைய இன்ட்ரடக்ஷனில் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸைஸ் 2.1 உடைய கொஸ்டின் பார்ப்போம், சால்வ் பண்ணுவோம். ஸோ
ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா காம்ப்ளெக்ஸ் நம்பரோடைய இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். அதில் எப்படி ஐ ஸ்கொயரோட வேல்யூ ஐ எப்படி வந்தது, ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்ன, ஐ பவர் 4ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ஐ ஸ்கொயரோட வேல்யூனா நமக்கு தெரியும், ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 அண்ட் ஐ பவர் 4 ஈக்குவல் டு அண்ட் +1 and I cube equal to minus I and I power 5 equal to and plus I அப்படின்னு பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். ஓகே, அதை பேஸ் பண்ணி இப்போ சம்மு சிம்பிளிஃபை த ஃபாலோவிங் I power 1947 plus I power 1950. இதில் ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா அண்ட் I power 1947 plus and I power 1950. ஓகே, ஸோ அப்போ இதை பாருங்கள் 1947. ஸோ இது வந்து 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 1947 4ஆல் ரைட் பண்ணாக்கா 19ஆக்கா 4நாக்கா 16 ரிமைண்டர் அண்ட் 3 4 and 8 4s are 32 remainder 2 27 6 4s are and 24 remainder 3 அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா எப்படி எழுதலாம் இது. ஸோ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிங்களாக்கா 1947 4 × 4 86 ப்ளஸ் 3 ஈக்குவலா. அப்போ இது அண்ட் ஐ பவர் 4 × 4 86 ப்ளஸ் 3 ப்ளஸ் அதேமாதிரி இது மட்டும் அண்ட் ஐ பவர் 1950 4ஆல் ரைட் பண்ணாக்கா எவ்வளோ கிடைக்குது 4நாக்கா அண்ட் 16 ரிமைண்டர் 3 35 and 8 times போனீங்களாக்கா and 32 remainder 3 30 எவ்வளோ வருது and 6 time போனீங்களாக்கா 7 time போனீங்களா 28 வரும் remainder 2. அப்போ I power 4 × 487 ப்ளஸ் 2 ஸோ நமக்கு தெரியும் ஃபார்முலாவில் என்னதுனாக்கா அண்ட் A power m plus n equal to A power m into A power n. ஸோ பவரில் ப்ளஸ்ங்கிறத நம்ம இன்ட்டு எழுதலாம். அப்போ இது எப்படி எழுதலாம் பண்ணாக்கா அண்ட் I power என்ன கிடைக்கும் and 4 × 486 into I power 3 plus I power 4 into 486 into I power 2. ஸோ இதோடைய வேல்யூ எழுது எவ்வளோவும் A power mn equal to A power m the whole power n. ஸோ அப்படி எழுதணுமாக்கா I power 4 the whole power 486 into I power 3 plus I power 4 into 486 into I square. I power 4 வேல்யூ தெரியும் எவ்வளோ ப்ளஸ் 1. ஸோ 1 power 486 1 power 486 into I cube இதோட வேல்யூ 1 plus 1 power 486 into I square. ஸோ 1 power anything 1 1 power anything 1 தான் கிடைக்கும். ஸோ இங்கே 487 எப்படி இருந்தாலும் வேல்யூ ஒன்று தான் வரப்போகுது. ஸோ இது வேல்யூ 1 into I cube ப்ளஸ் I square. I cube-னா கூட I cube-னா நமக்கு வேல்யூ தெரியும் எவ்வளோ மைனஸ் I and plus I square-னா வேல்யூ -1. ஸோ ஈக்குவல் டு -1 minus I. ஆன்சர் ஹென்ஸ் எவ்வளோ இதோட வேல்யூ and I power 1947 plus I power 1950 equal to -1 minus I. ஸோ இதிலே கூட நம்ம பார்த்தோன்னே சொல்லணும் இவ்வளோ லென்த்தாக போடணும் கிடையாது.
லாஸ்ட் எப்படின்னாக்கா லாஸ்ட்டு ஒரு 2 டிஜிட் 4 ஆல் டிவிசில் ஆகுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது ஃபுல்லாகவே 4 ஆல் டிவிசில் ஆகும். இப்போ நம்ம என்ன செய்வோம்னாக்கா இதில் ஒரு 1 ஆட் பண்ணி 1 மைனஸ் பண்ணோம்னாக்கா என்ன கிடைக்கும், அண்ட் I பவர் 1948 மைனஸ் 1 அண்ட் ப்ளஸ் அண்ட் I பவர் இது கூட 1948 ப்ளஸ் 2ன்னு போட்டுக்கலாமா. ஸோ இதோட வேல்யூ இது வந்து 4ஓட வேல்யூ 4 ஆல் டிவிசில் ஆகும். அப்போ 4 டிவைட் பண்ணிங்கனாக்கா அதோட வேல்யூ என்ன கிடைக்கும், ப்ளஸ் 1 ஆயிரும். அப்போ இதோட வேல்யூ அதாவது I பவர் 1948 இன்ட்டு I பவர் மைனஸ் 1 ப்ளஸ் அண்ட் I பவர் 1948 இன்ட்டு அண்ட் I பவர் 2. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதில் ப்ளஸில் இருந்துச்சுனாக்கா நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனாக்கா நீங்கள் கிராஸ் சொல்யூஷன் பண்ணாமல் இருக்கும். அப்படி இல்லைனாக்கா இப்போ ஒன்று ஆட் பண்ணுறது போல் ஒன்று நீங்கள் மைனஸ் கூட பண்ணிக்கலாம். 42 வரணும் அப்படின்னாக்கா 1942 அப்போ I பவர் 1942 ப்ளஸ் I பவர் 5 அப்படிங்கிற வச்சுக்கலாம் பட் சாய்ஸ். ஸோ இதோட வேல்யூ 1 இன்ட்டு அண்ட் I பவர் மைனஸ் 1 அண்ட் ப்ளஸ் அண்ட் இதோட வேல்யூ 1 இன்ட்டு அண்ட் I ஸ்கொயர். ஸோ இது எப்படி எழுதலாம், ஆனால் எக்ஸ் பவர் மைனஸ் 1னா 1/x அதாவது a பவர் மைனஸ் 1 ஈக்குவல் டு a பவர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1/a அப்படின்னு சொல்லி எக்ஸ்பாண்ட் ரூல் நமக்கு தெரியும். ஸோ அப்போ எப்படி எழுதலாம்னாக்கா 1/i ப்ளஸ் I ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் 1 அப்படிங்க டேரெக்டாகவே மைனஸ் 1 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இது கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிங்களாக்கா என்ன கிடைக்கும், 1 மைனஸ் I டிவைட் பை and I. ஸோ டினாமினேட்டரில் ஒரு ஐயாமீட்டர் அப்படின்னு ஒரு ஐயாவில் டிவைட் பண்ணாக்கா 1 இன்ட்டு I மைனஸ் I இன்ட்டு I ஸ்கொயர் டிவைட் பை I ஸ்கொயர். ஸோ I ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் 1 அப்போ மைனஸ் 1 டிவைட் பை மைனஸ் 1 அப்போ என்ன கிடைக்குது. ஸோ இந்த மைனஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணிங்களாக்கா மைனஸ் I மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு இந்த மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 1. ஸோ இப்படி போட்டாலும் ஆன்சர் ஒன்று தான், யுவர் சாய்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்கள். I பவர் 1948 மைனஸ் I பவர் 1869. ஓகேவா. ஸோ இதில் கிவன் அண்ட் I பவர் 1948 மைனஸ் I பவர் மைனஸ் 1869. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் ஒரு 2 டிஜிட் 4ஆல் டிவைட் பண்ண முடியும், டிவைட் ஆகும். அப்போ 4ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னாக்கா 48 பண்ணிங்கன்னா 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ இதோட வேல்யூ 1. ஓகேவா. அப்போ மைனஸ் I பவர் மைனஸ் இதை கடை 1872 அண்ட் ப்ளஸ் அண்ட் 3 அப்படி போட்டுக்கலாமா. ஏன்னா மைனஸ் பண்ணிங்களாக்கா 1869 தான் கிடைக்கும். ஓகே. ஸோ இது லாஸ்ட் ஒரு 2 டிஜிட் பார்த்தீங்களாக்கா 4ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்படிங்கும்போது 4ஆல் டிவைட் பண்ணும்போது வேல்யூ கிடைக்கும் 1 கிடைக்கும். அதாவது அண்ட் 1 மைனஸ் I பவர் 19 மைனஸ் 1872 இன்ட்டு அண்ட் I பவர் 3. ஓகேவா. ஸோ அப்போ 1 மைனஸ் ஸோ இதோட வேல்யூ அளவு 1. ஸோ இதுக்கு வேல்யூ I ஸ்கொயரா அண்ட் மைனஸ் இதோட வேல்யூ 1 into minus 1 equal to, so I cube equal to I square into I equal to minus 1 into I equal to minus I. So minus I. So minus into minus plus. So 1 plus I. Okay, next third sum and summation n equal to 1 to n, say 1 to 12 I power n. Solution and summation n equal to 1 to and 12 and I power n. இப்போ ரைட் பண்ணுவாங்க. ஸோ n equal to 1 கொடுத்தீங்களாக்கா I power 1 and plus summation plus n equal to 2 கொடுத்தீங்களாக்கா and I power 2 plus I power 3 plus I power 4 plus I power 5 plus and I power 6 plus I power 7 plus I power 8 plus I power 9 plus I power
10 plus I power 11 plus I power 12 equal to I plus I square value தெரியும் minus 1 I cube value and minus I power 4 and plus 1 I power 5 and plus ஏன்னா I power 5 and I into I power 4 value 1 into I power 6 அது 12 டிவிசிபிள் ஆகும் அதனால் என்ன கிடைக்கும் and minus 1 இதுக்கு and minus I power 8 வந்து 4 டிவைட் பண்ணலாம் அதனால் வந்து நம்ம ப்ளஸ் 1 இதுக்கு and plus I power 10னா 2 டிவைட் பண்ணலாம் அதனால் இதுக்கு வேல்யூ and minus 1 and minus I power 12 4 டிவைட் பண்ண முடியும் அதனால் நமக்கு வேல்யூ and plus 1 ஓகே இப்போ எது கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள் and plus ஐயும் மைனஸ் ஐயும் கேன்சல் and மைனஸ் 1ம் ப்ளஸ் 1ம் கேன்சல் இந்த ஐயும் கேன்சல் and இதுவும் கேன்சல் ஆயிடுது நெக்ஸ்ட்டு and I கேன்சல் ஆயிடுது ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஸோ இஸ் ஈக்குவல் டு 0 ஸோ நீங்கள் டேரெக்டாக ஏன்னா 12 வந்து சம்மேஷன் சம் ஆஃப் மல்டிபிள் ஆஃப் 12 இஸ் மல்டிபிள் ஆஃப் 4 ஸோ ஆன்சர் இஸ் 0 கூட டேரெக்டாக போடலாம் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் I power 59 plus 1 by I power 59 equal to and I power 59 plus and I power minus 59 அப்படின்னு ரைட் பண்ணலாமா ஸோ இதை கடை and I power 59 வந்து உங்களுக்கு டவுட்டாக தான் டிவைட் பண்ணி போட்டுவாங்க and 4 டிவைட் பண்ணால் 1 4 ரிமைண்டர் 1 9 4 டைம்ஸ் போட்டிங்களாக்கா and 16 4 into 4 and 16 remainder 3 so அப்போ I power 4 into and 14 plus 3 டிவிஷன் இருக்கிறதுபடி நம்ம ரைட் பண்ணிக்கலாங்க அதேமாரி ப்ளஸ் and I power ஸோ இன்னும் மைனஸ் நீங்கள் எழுதுலாக என்ன கிடைக்கும் and I 4 into and 14 and minus sorry plus 3 ஸோ இதோட வேல்யூ 4னால 1 ஸோ இதுக்கு என்ன கிடைக்கும் I power 3 and ப்ளஸ் இங்கே என்ன கிடைக்குது and இதோட வேல்யூ 1னும் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் I power minus 3 ஸோ I cube மைனஸ் I and ப்ளஸ் ஸோ எப்படி எழுத போகிறோம் அப்படின்னாக்கா 1 by I cube அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம் இந்த வேல்யூ அப்போ இதுக்கு and minus I ப்ளஸ் and 1 by and minus I so இது cross multiplication உள்ளாக்கா minus I square plus 1 by minus I equal to I square value or minus so or minus okay minus into minus and plus I square so I square value minus 1 plus 1 by minus I so plus 1 minus 1 0 so 0 by minus I equal to 0 okay next fifth one and I power I into and I square into I cube into up etc and I power 2000 so இது எப்படி எழுத போகிறோம் அப்படின்னாக்கா I power and 1 plus 2 plus 3 plus up to etc 2000 ஸோ ரைட் பண்ணலாமா ஏன்னா a power m இன்ட்டு ஏன்னா I எல்லாம் காமன் தான் ஸோ மல்டிபிள் தான் மல்டிபிள் ஆகிறத பவர் வந்து ப்ளஸ் ஆகும் பாருங்கள் I power 1 and I power 2 I power 3 up to etc and I power 2000 ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா sum of n natural numbers so sum of n natural numbers 1 plus 2 plus 3 plus up to etc plus n equal to n into n plus 1 divided by 2 அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபார்முலா தெரியும் ஸோ அப்போ அந்த ஃபார்முலா அப்படி போனீங்களாக்கா n எவ்வளோ என்ன இருக்குது 2000 அப்போ and I power 2000 into 2000 plus 1 2001 divided by 2 ஸோ இதை கேன்சல் பண்ணிங்களாக்கா 1000 equal to and I power
1000 the whole power 2001 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாமா? ஏன்னா a power mn a power mn ஈக்குவல் டு a power m the whole power n அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இது 4ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படிதானே? ஸோ இப்போ 4ஆல் டிவிசிபிள் ஆச்சுனாக்கா அதாவது i பவர் இன்னும் கிளியராக சொல்லணும் i பவர் 4 the whole power 250 the whole power 2001. So I power 4 na value 1. 1 power anything 1. So answer is 1. Sum sixth one, summation n equal to 1 to 10 I power n plus 50. So இதை கொஞ்சம் சிம்பிள் பண்ணலாம். எப்படின்னாக்கா I power சரி n equal to 1 to and 10 n I equal to சரி n equal to 1 2 3 கொடுத்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டாக 10 கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 10 + 50 16 வருமா? அப்போ அண்ட் I பவர் அண்ட் 60 10 கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு 9 கொடுத்தீங்களாக்கா ஏன்னா 8 வரைக்கும் I பவர் 8னா வேல்யூ நமக்கு வேல்யூ 1 வரும். ஸோ சம்மேஷன் அப்படிங்கும்போது அதுக்கூட வேல்யூ நமக்கு மெல்டில் ஆஃப் 4ங்கும்போது சம் ஆஃப் மெல்டில் ஆஃப் 4 இஸ் 0 முன்னாடி சொன்னோம்ல அதேமாரி அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால். ஓகே அப்போ ஃபஸ்ட்டு 10 கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு 9 கொடுத்தீங்களாக்கா அண்ட் ப்ளஸ் அண்ட் I பவர் 59 அண்ட் ப்ளஸ் ரிமைனிங் என்ன இருக்கும்? ஸோ 10 கொடுத்தாச்சு 9 கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இன்னும் எவ்வளோ இருக்குது? ரிமைனிங் 8 டைம்ஸ் இருக்குது. அப்போ I பவர் அண்ட் n ப்ளஸ் அண்ட் 50 ஓகேவா ஈக்குவல் டு அண்ட் சமேஷன் n ஈக்குவல் டு 1 to 8 அண்ட் I பவர் n ப்ளஸ் 50 ப்ளஸ் I பவர் 59 அப்படின்னாக்கா எவ்வளோ கிடைக்கும்? I பவர் 59 and I பவர் 58 into I. ஸோ ப்ளஸ் I பவர் 60 பார்த்தீங்கன்னாக்கா 4ஆல் டிவிசிபிள் ஆகும் அதனால் ப்ளஸ் 1. ஓகே ஸோ I பவர் 58 வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணலாம். அதனால் வேல்யூ -1 and I minus I. Summation n equal to 1 to 8 and I power n plus 50 minus I plus 1. ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம் ஆஃப் மல்டிபிள் ஆஃப் 4 வேல்யூ அண்ட் 0 ஏன்னா கொடுத்தீங்களாக்கா n ஈக்குவல் டு 1 2 3ன்னு கொடுத்தீங்களாக்கா என்ன கிடைக்கும்? இந்த +1 -1 ஃபிஃப்த்து சம் சரி தேர்ட் சம்லேயே ஒரு மைனஸ் கேன்சல் பண்ணியிருப்போம். அதே மெத்தட் தான். அப்போ இதோட வேல்யூ அண்ட் 0 இதோட வேல்யூ அப்போ -1 + 1 -I + 1 ஈக்குவல் டு 1 - I.